அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தியை ஒட்டி 2 கேள்விகள் கேட்குறாங்க. அது என்ன செய்தி என்று கேட்டால், ஒரு மனிதன் தன் பக்கத்தில் நியாயம் இருந்தும் கூட அவன் விவாதம் பண்ணாமல் அதிலிருந்து விலகி கொண்டானேயானால் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது சரியா என்று நம்மிடத்தில் கேட்டிருந்தார்கள். அதற்கு நம்ம அது சரி இல்லை, நியாயம் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, அநியாயத்துக்கு பணியக்கூடாது, நியாயம் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது என்று சொன்னால் இது மார்க்க விஷயத்துக்கும் பொருந்தும், உலக விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம கண் முன்னாடி ஒரு தீமை நடக்கிறது, அது நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்துக்கே இது மாற்றமாக இருக்கிறது. நன்மையை அவங்க தீமையை தடுங்கன்னு இருக்கிறது. தீமையை தடுங்கள் என்பதை இந்த ஒரு ஹதீஸ் அணை போடுது. தடுக்காத, உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவன் ஷிர்கில் இருக்கான், பிதத்தில் இருக்கான், தப்பான கொள்கையில் இருக்கான்னு சொன்னால் அந்த அர்த்தத்தையும் இந்த ஹதீஸ் தருகிறது. அப்போ அது ஒரு விஷயம். ரெண்டாவது பர்சனல் அவனுடைய விஷயங்கள் இருக்க, என் சொத்து, என்னுடைய வீடு வாசல்னு அந்த விஷயங்களில் கூட நீங்கள் வழக்காடாமல் விட்டுருங்க என்ற ஒரு கருத்தில் இருக்கிற காரணத்தினால இது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது என்று நம்ம ஏற்கனவே விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தோம். அதில் சில சந்தேகங்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மன்னை ஹாஜாங்கிறவர் கேட்குறாரு, குரானில் பல வசனங்கள் தவறுகளை மன்னித்து விடுங்கள், அலட்சியப்படுத்துங்கள் என்றெல்லாம் குரானில் இருக்கிறது. அது மாதிரி உறவை பாராட்டணும், உறவை பேணணும் அப்படின்றும் ஹதீஸ்களில் இருக்கிறது. துண்டிக்க அவன் உறவை முறிச்சிட்டு போனால் நீ முறிக்காத என்கிற அளவுக்கெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது, குரானில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பக்கம் நியாயம் இருந்து விட்டு கொடுக்கணும்னு தானே இதெல்லாம் சொல்லுது. இதுக்கு மாற்றமாக அந்த விளக்கம் அமைந்திருக்கிறதே என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது உன் பக்கம் நியாயம் இருந்தால் நீ வியாதம் பண்ணாமல் விட்டுரு அப்படின்னு அந்த ஹதீஸ் சரியில்லைன்றோம்ல. அதுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லியிருந்தோம். அந்த காரணங்களுக்கு அவங்க எந்த ஒரு விளக்கமும் சொல்லாமல் இது முரணாக இருக்கேன்னு கேட்குறாங்க. எது முரணாக இருக்குது? ஒருத்தன் நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், நம்ம சொத்தை எடுத்துக்கிட்டான், சரி வச்சு தொலைஞ்சிட்டு போடான்னு மன்னிச்சு விட்டுறலாம் தானே. மன்னித்து விடுவதற்கு அந்த உரிமை இருக்கத்தானே செய்கிறது. உறவை அவன் முறித்தாலும் நீ முறிக்காதன்னு இருக்குது. அதுக்கு மாற்றமாக நீங்கள் சொல்கிற விளக்கம் இருக்குது அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. சிதம்பரம் ஷேக் என்பவரும் இதை பற்றி அவர் கேட்குறாரு. அதாவது அதை விற்கும் போதும் வாங்கும் போதும் வழக்காடும் போதும் பெருந்தன்மையாக நடந்துக்கிறங்க அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்குது. பெருந்தன்மையாக நடந்தால் பறக்கத்து கிடைக்கும்னு இருக்குது. அப்போ நமக்கு சொந்தமாக இருந்தால் கூட பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடலாமே, அது எப்படி இதுக்கு மாற்றம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கருத்துப்பட உள்ளதுன்னு கேட்குறாங்க. இதில் அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கணும். அதாவது விவாதம் செய்தல் என்பது எது சரி எது தவறு என்கிற நேரத்தில் நம்ம பக்கம் சரி என்று நிரூபிக்கிறதுக்கு பாடுபடணும். நீங்கள் உங்கள் பக்கம்தான் தவறு இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான், அப்போ நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சொத்தை மட்டும் விட்டு கொடுக்கல, நீங்கள் அநியாயக்காரங்கிற ஒரு பேரை ஒத்துக்கிட்டு விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுத்தல் என்பது 2 வகை இருக்கிறது. இந்த என்னுடைய தான் இது வச்சு தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அதை விவாதிக்க வேலை இல்லை. அதை விவாதித்தல் இங்கே வரும்னு கேட்டால் உன்னுடையதா என்னுடையதாங்கிறது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் விவாதிக்காமல் விட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் என்னத்தை ஒத்துக்கிறீங்க? அநியாயமாக நீங்கள் பழி சுமத்தினு ஒத்துக்கிறீங்க. இது உங்களுடையது என்று நீங்கள் சொல்கிறீங்க, அவனுடையதுன்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல நீங்கள் அவனுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆயிருமா இல்லையா? நீங்கள் அவன் சொத்தை அபகரித்து வைத்து கொண்டு சொந்தம் கொண்டாடி இருக்கிறீங்கிற அர்த்தம் வரும். அப்போ அந்த மாதிரி விட்டு கொடுக்குறதுக்கு அனுமதி இருக்கான்னு அதுக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு சொந்தமாக ஆகிவிட்ட ஒன்றை நீ வச்சுக்கடா அப்படின்னு விட்டு கொடுக்குறது அது வேறு. நீங்கள் சொன்ன ஹதீஸுகள் எல்லாம் எந்த மாதிரி விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். நம்ம பக்கம்தான் நியாயம்னு தெரிஞ்ச பிறகு இந்தப்பா சொத்து என்னுடையது தான், இந்த இருக்க ஆதாரம் இருந்தாலும் நீ வச்சுட்டு போ அப்படிங்கும்போது அது விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் நம்ம இதை நிலைநாட்டி விட்டு தானே கொடுக்கணும். அப்போ தாவா இருக்கிற இடத்துல நீ கொடுத்தீங்கன்னா என்னவாயிரும்? எனக்கா உனக்கா அப்படிங்கிற ஒரு தாவா இருக்கிற பிரச்சனை இருக்கிற நேரத்தில் சரி சொந்தம் கொண்டாடுறான், அவன் சொல்கிறபடி கொடுத்துருங்க என்று நீங்கள் சொல்வீர்களேயானால்
அப்போ அவன் சொன்ன குற்றச்சாட்டு மெய்யின்னு ஆகுறது. நீங்கள் களவெடுத்திருக்கேன்னு ஆகுது. நீங்கள் அடுத்தவன் சொத்தை உரிமை சொத்து மட்டும் உங்களுக்கு போகலை, இப்போ மானம் சேர்த்து போகுது. அடுத்தவன் சொத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாடினீங்கன்னு ஆகுது. இப்போ அந்த நம்ம ஹதீஸில் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், விவாதத்தை விடுவது என்று விவாதம் எங்கே வரும்? உன்னுடையதா என்னுடையதா என்பதெல்லாம் விவாதம் வரும். அந்த விவாதத்தை விடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு என்னுடையது தான் என்று நிரூபிச்சுட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க. சொத்தை விட்டு கொடுத்தல் அல்ல இங்கே பிரச்சனை, மன்னித்தல் அல்ல இங்கே பிரச்சனை. நியாயம் உன் பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ நியாயவாணி என்று நிரூபிக்கணும். முதல்ல உன்னை அநியாயக்காரன் அவன் சொல்கிறான், நீ நியாயமாக இருக்கிற, அப்போ உன்னுடைய கடமை என்ன? நான் நியாயத்தெலாம் இருக்கிறேன், உனக்கு எந்த உரிமையில் கிடையாது என்று நிரூபித்து விட்டு இந்த சொத்தனை எடுத்து தொலைஞ்சிட்டு போட. இது செய்யணும். இதுக்கு அந்த ஹதீஸ் சம்மந்தமே இல்லை. அந்த ஹதீஸ் சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸ் சொன்ன விஷயம் வேறு, நீங்கள் கேட்குற கேள்வி வேறு. அந்த ஹதீஸ் சொன்ன விஷயம் என்னது? விவாதம் செய்வதை விட்டு விடுவது. விவாதம் எப்போ செய்வோம்? உன்னுடையதா என்னுடையதா என்பது முடிவாகாத ஒன்றாக இருக்கிறது. அந்த நிலை விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுத்தா என்னவாகுன்னு கேட்டால், நீங்கள் அடுத்தவன் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடினீங்கன்னு அர்த்தமாயிரும். நீங்கள் உங்கள் சொத்துக்கு தான் சொந்தம் கொண்டாடி இருக்கிறீ என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு நிரூபிச்சிட்டுனா இப்போ விவாதத்துக்கு வேலை இல்லை. விவாதத்துக்கு வேலை இல்லாத இடத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கலாம். உங்கள் சொத்துன்னு ஆயிடுச்சா, எடுத்துகிட்டு போ, சொத்து பிரச்சனை இல்லை. ஆனால் நான் களவு செய்யலை, நீ அதில் ரொம்ப ஆசைப்படுறதுனால நான் விட்டு தர்றேன், சொந்தத்துக்காக விட்டு தர்றேன், நட்புக்காக விட்டு தர்றேன், என்னுடைய பெருந்தன்மைக்காக விட்டு தர்றேன். அப்போ பெருந்தன்மைக்காக விட்டு தரணும் என்பதெல்லாம் எங்கே வரும் என்று கேட்டால், உங்களுடையது என்று நிரூபிக்கப்பட்ட விஷயங்களில். அப்போ ரெண்டும் வெவ்வேறே சொல்லுது. வேறு என்ன விளங்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது, சண்டை தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு அந்த அதையே சொல்கிறீங்க. அதுக்கு மாற்றமான கருத்து இருக்கத்தானே செய்கிறது. விட்டு கொடுக்கணும்னு இருக்குத, மன்னிக்கணும்னு இருக்கிறத. அப்போ பெருந்தன்மையாக நடக்கணும். பெருந்தன்மையெல்லாம் ஓகே தான். பெருந்தன்மை ஓகேக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பெருந்தன்மைங்கிறத காட்டக்கூடிய வகையில் அதை கொடுக்கணுமே தவிர, நீங்கள் குற்றவாளி ஆகிட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் மீது அவன் குற்றம் சுமத்தி இருக்கிறான், ஒருத்த மேலே உங்கள் பொருளை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இல்லையே நம்மளை பொய்யா பழி சுமத்துறன்னு அவன் சொல்கிறான், அப்போ கேஸை வாபஸ் வாங்கலாமா? நான் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை, நான் இறக்கப்பட்டு வாபஸ் வாங்குகிறேன் அப்படி சொல்லணுமே தவிர, அவன் சொன்னது நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாங்கினீங்கன்னா என்னவாயிருந்தா, நீங்கள் பொய் பழி சுமத்திருக்கிறீங்க, அவதூறு சொல்லியிருக்கிறீங்க, அடுத்தவன் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி இருக்கிறீங்கன்னு வரும். அப்போ விவாதம் செய்வது நியாயம் இருந்தால் நியாயத்தை நிலைநாட்டணும். ஃபஸ்ட்டு கடமை நியாயத்தை நிலைநாட்டினதுக்கு பிறகு நீங்கள் விட்டு கொடுங்க, மன்னிச்சுட்டு போங்க, மொத்தத்தையும் அவனை எடுத்துக்கிற சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்கள்கிட்ட என்ன வரும்னு கேட்டால், நீங்கள் அடுத்தவன் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடினீங்கிற பேர் வராது. உங்கள் சொத்தை நீங்கள் நிலைநாட்டி முடிச்சிட்டீங்க, இப்போ பெருந்தன்மையை காட்டுறீங்க. அப்போ பெருந்தன்மையை எப்போ காட்டணும்னு கேட்டால், நம்முடையது தான் என்பதை நிரூபித்து விட்டு பெருந்தன்மையை காட்டணும். தாவா இருக்கும்போது பெருந்தன்மையை காட்டுறீங்கன்னா நீங்கள் பெருந்தன்மையை மட்டும் காட்டலை, நீங்கள் ஒரு ஏமாளின்னு காட்டுறீங்க. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் விட்டு கொடுத்து அப்படி தான் மக்கள் நினைப்பாங்க, பாரு கேட்டவன் விட்டு கொடுத்துட்டான், இவன் சொத்து இல்லைப்பா, இவன் பொய்யை சொந்தம் கொண்டாடி இருக்கிறான், அதனால தான் விட்டு கொடுத்தான் அப்படி நினைப்பாங்களா இல்லையா? அப்படி நினைக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம மீது ஒரு பழியை சுமத்திக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? அதுக்குத்தான் நான் அவ்வளோ ஆதாரங்கள் எடுத்து காட்டினேன். தன் சொத்தை காப்பதற்கு கொல்லப்பட்டால் அவன் ஷஹீதுன்னு இருக்குது. ஒருத்தன் எடுத்து பறிக்கிறதுக்கு வர்றான், பறிக்க வரும்போது கொடுக்கக்கூடாது, பறிக்க வந்தால் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படி சொல்லுவீங்களா? இன்றைக்கி சொல்ல முடியாது. அதை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் பசிக்கு தாங்க திருடினேன், எனக்கு கொஞ்சம் பார்த்தாங்க, அதை வச்சு தொலைஞ்சிட்டு போடான்றான். அவன் திருடினதே அவன்கிட்ட கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்? அவன் திருடினான் என்பதற்கு பணியாமல் அவனுக்கு செய்ய வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துவிட்டு நீங்கள் கருணை காட்டுங்க, இறக்கம் காட்டுங்க, விட்டு கொடுங்க, மன்னிச்சு விடுங்க, எல்லாமே உண்டு. அதெல்லாம் எப்போ உண்டுன்னு சொன்னால், உங்களுக்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டதில் தானே செய்யணும். உங்களுக்கு அவனுக்கா என்று இருக்குமே, ஆனால் அதை நீ எப்படி விட்டு கொடுப்ப? முதல்ல உன்னுடையது ஆக்காமல் எப்படி விட்டு கொடுப்ப? உனக்கா எனக்காண்டு ஒரு சர்ச்சை வருது, நீ விட்டு கொடுக்குற, என்னப்போ விட்டு கொடுக்குற, எனக்குரிய நீ என்ன விட்டு கொடுக்க கேட்க மாட்டேனாவன். அப்போ உனக்குரியதா எனக்குரியதாண்டு சர்ச்சை இருக்கிற நேரத்தில் என்னுடைய கடமை என்னன்னு கேட்டால் விவாதம் பண்ணணும். நீ பொய் சொல்கிற, நான் தான் மெயில் இருக்கிறேன்னு நீ காட்டணும். அந்த சொத்து உன்னுடையது இல்லை என்னுடையதான்னு நிரூபிக்கணும். தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடையதுன்னு ஆனது இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் சொல்லலாம் வரும். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், சர்ச்சை இல்லாத வகையில் உங்களுக்கு சொந்தமானது தான். அவன் அபகரிச்சுக்கிட்டான், உங்களுக்கு சொந்தமானது என்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன செய்றீங்க? டே எனக்கு சொந்தமானதாண்டா, அதை ஒத்துக்கிறியா, எடுத்து தொலைஞ்சிட்டு போ, நான் விட்டு தர்றேன், பெருந்தன்மையை விட்டு தர்றேன் அப்படின்ற விட்டு தர்றதுக்கு முக்கியமான சரத்து என்ன?
அது உங்களுடையதாக இருக்கணும்ல. உங்களுடையதாக அவனுடையதாங்கிறத எப்படி விட்டு கொடுப்பிய? உங்களுடையது அவனுடையதாண்டு யாருக்கு உரிமைங்கிறதே அது நிரூபிக்கப்படாமல் இருக்குமே. ஆனால் நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்கன்னு அது விட்டு கொடுத்தல வராது. அதனால் மார்க்கத்தில் விட்டு கொடுக்க சொல்லி வர்றதெல்லாம் தனி, அதுக்கும் இந்த ஹதீஸ் சம்பந்தம் கிடையாது. இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டால், நியாயம் இருந்தும் தன் பக்கம் நியாயம் இருந்தும் விவாதிப்பதை விடுபவன். விவாதம் எதில் வரும்? இவன் பக்கம் நியாயம், இன்னொரு பக்கம் அநியாயம்னு அர்த்தம். இவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தன் பக்கம் அநியாயம். அவன் அநியாயம், என்னிடத்து நியாயம். அப்படி இருக்கும்போது விவாதிக்கிறதை விட்டுருங்கிறாங்க. விவாதிக்க வேண்டும் என்று ஏராளமான ஆதாரம் சொல்லுகிறது. எதிர்த்து போராட சொல்லுகிறது. நன்மை ஏவி தீமை தடுங்கள்னு சொல்லுகிறது. அவன் நம்ம பக்கம் நம்ம வந்து பிதத்து கூடாதுங்கிறோம், அவன் பிதத்து கூடுங்கிறான். நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் இருந்தாலும் பேசக்கூடாது, சொர்க்கம் கிடைக்குமா? நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்த குற்றம் கிடைக்குமா? என்னுடைய அந்த பதிலில் சொன்ன அம்புட்டையும் கவனிக்கலை. இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு மட்டும் உள்ள சுருக்கிக்கிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க. கொடுக்கல் வாங்கலை மட்டும் அது சொல்லலை, நியாயம் இருந்தும் விவாதிக்காதவன். அப்போ கபர் வணங்கி இருக்கிறான், அவன் செய்கிற தப்புன்னு எனக்கு தெரிகிறது, நியாயம் இருக்குது, அவன் பக்கம் நியாயம் இல்லைன்னு தெரியுது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நியாயம் இருந்தாலும் நம்ம விவாதிக்காமல் விட்டுருவோம், சரிப்பா கபர் வணங்கிட்டு போன்னு சொல்லுவீங்களா? அதையும் தானே இந்த ஹதீஸ் குறிக்குது. டேஞ்சரான கருத்து என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஹதீஸ் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய, என்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்ய தேவையே கிடையாது. அது தெள்ள தெளிவாக அந்த கருத்தை சொல்லுகிறது. அப்போ இதை சொல்வதாக இருந்தால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். அப்போ நன்மையை தீமையை தடுத்தலாம் இல்லையா? அப்போ தீமை உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அவன் பக்கம் பாத்தில் இருக்கிறது. அவன் ஷிர்க் வைக்கிறான், நீங்கள் ஷிர்க் தப்புன்னு சொல்கிறீங்க. அவன் விவாதம் பண்ண வர்றான், அந்த பண்ண விவாதத்துக்குலாம் வரலப்பா, நீ ஓ இதில் இருந்துக்கப்பான்னு சொல்லணுமா? நம்ம பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை எடுத்து பேசி புரிய வச்சு அப்படி தானே தௌஹீதை வளர்ந்துச்சு. அப்போ வந்து நபிமார்கள் அதுக்கு தானே அனுப்பப்பட்டாங்க. இதெல்லாம் நான் விளக்கியிருக்கேன் அந்த இதில். அதெல்லாம் ஒரு துணுக்கம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளை மன்னிக்கலாமேன்னு அதை மட்டும் அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த ஹதீஸ் வந்து கொடுக்கல் வாங்கலை மட்டும் சொல்லலை, நியாயம் இருந்து விவாதிக்காது. நியாயம் இருக்கிறது எதில் வேணாலும் இருக்கலாம், கொள்கையில் இருக்கலாம், கோட்பாடில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் நியாயங்கள் இருக்கலாம். நியாயத்தை விட்டு கொடுன்னு வருது. அதில் நியாயத்தை விட்டு கொடுத்தல் என்பது எந்த மட்டத்திலையும் கூடாது. அதை முதல் சொன்ன கருத்தில் நம்ம இன்னும் உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள். என்னது? விவாதத்துக்கு சம்மந்தமில்லாத விஷயம். விவாதிக்க தேவையில்லாமல் உங்களுக்கு சொந்தமானது என்று ஆன ஒரு விஷயத்தில் நீங்கள் மன்னிக்கலாம். உங்களை ஒருத்தன் அடிச்சு விட்டான், அடித்தது நிரூபணம் ஆகிடுச்சு, ஜமாத்தில் வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, நீ அடித்த தப்பு தானான்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அவன் தான் அடித்தான், நீங்கள் அடிக்கலைன்னு நிரூபித்ததுக்கு பிறகு நீ அடித்ததை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் தவறு இல்லாதவர் நிரூபிக்காமல் நீ அடித்தேன் அவன் சொல்கிறான், அவன் அடித்தேன் நீ சொல்கிறேன், சரி நான் மன்னிச்சு விட்றேன், நீ இப்படி மன்னிப்ப? அவன் உன் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறானே. அப்போ நீ தான் அடிக்கலை அவன் தான் அடித்தாங்கிற நிரூபிக்கிற கடமை இருக்கா இல்லையா? அப்போ நிரூபித்ததுக்கு பிறகு என்ன வேணாலும் செய்யலாம். கொலையை கூட மன்னிக்கலாம்னு இருக்க. கொலைக்கு மரண தண்டனையும் இருக்கிறது. ஆனால் குடும்பத்தாரில் யாராவது மன்னிச்சா அவனுக்கு மரண தண்டனை கிடையாதுன்னு இருக்கல. அதெல்லாம் என்னது? நிரூபித்ததுக்கு பிறகு அவன் தான் கொலை செஞ்சான் அப்படி நிரூபித்ததற்கு பிறகு, நீங்கள் கொலை குற்றம் சுமத்துனது உண்மை என்று ஆனதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? கொலையை கூட மன்னிக்கலாம். கொலையை மன்னிக்கிறது, கொடுக்கல் வாங்கலை மன்னிக்கிறதுங்கிற கொண்டாந்து வச்சு என்னுடைய கருத்துக்கு எதிராக நீங்கள் நிப்பாட்ட இயலாது. ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் சொல்வது நியாயம் ஓம் பக்கம் இருந்தால் பேசாதன்னு சொல்லுது. இது உலகத்தில் எந்த தர்மத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்து. அது அந்த ஹதீஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டு கேள்வியை கேட்குறீங்க. அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா நியாயம் இருந்தால் பேசாதேங்குது. நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயம் அநியாயம் சம்மந்தப்பட்டதில்லை, உங்களுக்கு சொந்தமானதை மன்னிக்கிறீங்க. இன்னொரு வழக்கு கிடையாது, தாவா கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தில் விட்டே கொடுக்கக்கூடாது. உங்களுக்குரியதா என்னுடையதான சொத்துக்கு சொந்தம் கொண்டாடுறோம். அப்படி சொந்தம் கொண்டாடும்போது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? போட்டு சண்டை பிடிச்சிருக்க நம்ம எதுக்கு வம்பு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வரேன்? நீங்கள் வந்து அவன் சொத்துக்கு இது வரைக்கும் சொந்தம் கொண்டாடி இருக்கிறீங்க. அப்படி தானே உலகம் சொல்லும். பற்றியா பஞ்சாயத்து வச்சோன்னு திருப்பி கொடுத்துட்டான் அப்படிம்பாங்க. என்னுடையது தான் நிரூபி, நியாயத்தை நிலைநாட்டு. நியாயம் என்பதுன்னா என்னது? அதை வந்து நிலைநாட்டு உங்களுக்கு கடமை. நியாயம் என்றால் அந்த நியாயத்தை வந்து காப்பாற்றணும். நியாயத்தை காப்பாற்றி முடித்ததற்கு பிறகு என்னுடையது நிரூபிச்சிட்டேன்னா இந்த அற்ப சொத்து தராட ஆசைப்பட்ட நீனை வச்சுக்கடான்றலாம். இதுதான் மார்க்கத்தில் இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லாமே என்னது? தாவா வந்து உனக்கா எனக்காங்கிற விஷயத்துக்கு பொருந்தாது. உனக்கு தான் உள்ளதுன்னு ஆனதுக்கு பிறகு நீ மன்னிக்கலாம், விட்டு கொடுக்கலாம், எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கிடாங்களாம். ஒரு அப்பனுடைய சொத்து ஒரு அண்ணங்கார இடத்துக்கு தம்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இவன் என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும். அவன் கேட்குறான், உனக்கு பங்கு இருக்குப்பா, எனக்கு விட்டு தான் கேட்குறான். சரி, தாவா பண்ணலை. அந்த அண்ணங்காரன் தம்பிட்ட ஒன்று சொல்கிறான், நான் தான் எடுத்துக்கிட்டேன்,
அண்ணன் தானே, மூத்தவன் தானே, எனக்கு நான் தம்பி விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு உங்களை தம்பிகிட்ட வந்து கேட்குறான், எடுத்துகிட்டு போ. அது ஒரு விஷயம். உனக்கு பங்கே கிடையாது, நல்ல பங்கு இருக்குங்கிறான். இவன் சொல்ல உனக்கு பங்கே கிடையாது, எல்லாம் எனக்கு தாங்கிறான். அதை விடக்கூடாது. நின்று ஃபைட் பண்ணி என்னுடைய நிரூபிச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு போ. அப்போ வந்து உங்களுக்கு உள்ளதை ஆக்கணுமா இல்லையா? முதல்ல எந்த ஒரு சொத்தில் தாவா இருக்குதோ அந்த சொத்தில் வந்து உலக சட்டப்படி உங்களுடையதுன்னு ஆக்கணும். உங்களுடையது எப்போ ஆகும்? விவாதங்கள் மூலமாக, சான்றுகள் மூலமாக, நிரூபித்தல் மூலமாக தான் உங்களுடைய சொத்துங்கிற ஒரு லிஸ்ட்டில் அது வரும். அப்புறம் மன்னிச்சுட்டு போங்க. அப்போ நீங்கள் எடுத்துக்காட்டினா என்னென்ற மன்னிக்க சொல்லி இருக்குதுங்கிறீங்க. மன்னிக்க சொல்லி இருக்கிறனா எதில் மன்னிக்க சொல்லி இருக்குது? விவாதத்துக்குரியது இல்லையா, சர்ச்சைக்குரியது இல்லையா, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. அது போக அந்த ஹதீஸ் வந்து மார்க்க விஷயத்தையும் சொல்லுது. அதுக்கு உங்களுடைய எந்த ஒரு வார்த்தை நீங்கள் வச்சு கேள்வி கேட்கல. மார்க்க விஷயத்துலேயும் நியாயம் இருந்தால் பேசக்கூடாது. விட்டு கொடுத்தா சொர்க்கம்தான் கிடைக்கும். மார்க்கம் சொல்லுது அடி வாங்கி உதம் வாங்கிட்டு கூட நீ பிரச்சாரம் பண்ண சொர்க்கம் கிடைக்கும்னு குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் சொல்லுகிறது. இந்த ஹதீஸ் சொல்லுகிறது உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் பேசாமல் விட்டுரு, அவன்கிட்ட இப்போ வாதம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லு. அப்போ நன்மையை தீமையை தடுக்காதுன்னு சொல்லுது. அது சரியாக அந்த ஹதீஸை ஏற்றுக்க முடியுமா? அப்போ அந்த ஹதீஸ் என்றவங்க காட்டக்கூடிய அந்த செய்தி இஸ்லாமிய பேசிக்கை தகர்க்குது என்பதில் கடுகளவு சந்தேகம் கிடையாது. இதை கொண்டு வச்சு தகர்க்கலை நீங்கள் சொல்ல முடியாது. இது சொல்கிற விஷயம் வேறு, அது சொல்கிற விஷயம் வேறு அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேருடைய இதுக்கு நம்முடைய பதில்.